ஹே ஆல், வெல்கம் டு மை சேனல் டிகே பேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, ஷேர் பண்ணுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சம்மர் ஹாலிடேஸ்க்கு ஏற்ற மாதிரி தாங்க மீல் ப்ரிப்போட வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் தோசைக்கு தாங்க ரெசிபி ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே இட்லி அரிசி 3 கப் எடுத்திருக்கேங்க, உளுந்து 1 கப் எடுத்திருக்கேங்க. எப்பயுமே ஒரே டைப்பில் தோசை செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 கப் கடலைப்பருப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் அவுள். இது எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து தாங்க நான் ஊற வைக்கிறேன். என்னென்னா எனக்கு குவான்டிட்டி கம்மிங்கிறதுனால மிக்சியில் போட்டு எடுத்துப்பேன். நீங்கள் இன்கேஸ் கிரைண்டரில் ஆட்டணும் அப்படின்னாக்கா உளுந்து மட்டும் தனியாக ஊற வச்சு ஆட்டுங்க. எப்பயும் போல் தாங்க நல்லா வாஷ் பண்ணி 5 to 6 hours அப்படியே ஊற விட்டுறலாங்க. நல்லா ஊறினதுக்கப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. இதுக்கப்புறம் சம்மர் ஹாலிடேஸ், பசங்களாம் வீட்டில் தான் இருக்க போகிறாங்க. எப்பயும் அரைச்சமாகவே அரைக்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பெங்களூர் வெண்ணெய் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி இப்படியே ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. இப்போ ரீசெண்டாக நான் பெங்களூர் போயிருந்தேங்க. அப்போ தான் இந்த தோசையை நான் டேஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறத்துலேருந்து எனக்கு இதை வீட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னு 2-3 டைம் ட்ரை பண்ணியும் பார்த்தேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வீட்லேயும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒய் நாட் உங்கள் கூடலாம் இதை ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வாட்டி இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுறேங்க. இப்போது இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா மாவை நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாங்க. நான் கையில் கரைக்கலைங்க, என் கைக்கு சீக்கிரமாக புளிச்சிரும். அதனால நான் கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டேன். நல்லா பொங்கி வரணுங்க. அப்போ தான் இந்த தோசை நல்லா சாஃப்டாக ரொம்ப கிறிஸ்பியாக வரும். பார்த்திங்கன்னா சூப்பராக பொங்கியும் வந்துருச்சுங்க. கன்சிஸ்டன்சி மட்டும் பார்த்துக்கோங்க, ரொம்ப தண்ணியாக இல்லாமல் நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரெக்டாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த பக்கம் எனக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்து நம்ம தோசை ஊற்றும் போது கல் மீடியம் ஃப்ளேமில் இருக்க மாதிரி பார்த்துக்கலாங்க. நம்ம ஊத்தாப்பத்துக்கு ஊற்றுவோம்ல, அந்த மாதிரி கொஞ்சம் மாவு மெத்துன்னு ஊற்றிக்கோங்க. பட்டரோ கீயோ ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ்டாக இருக்குங்க. இதை மூடி போட்டு 1 சைடு மட்டும்தாங்க வேக வைக்கணும். பாருங்களேன், சூப்பராக மொறு மொறுன்னு பெங்களூர் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இட்லி பொடிங்க. நார்மல் இட்லி பொடி இல்லைங்க, ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடருங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இங்கே 1 கப் கடலைப்பருப்புங்க. அதை பொறுமையாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணி இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுத்ததாக உளுந்தப்பருப்புங்க. எந்த கப்பில் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் உளுந்தப்பருப்புங்க. இதே மாதிரி ஸ்லோவாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து இதையும் அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேங்க. இது போட்டதையுமே கொஞ்ச நேரத்துலேயே சடசடன்னு பொரியும். நல்லா இந்த அளவுக்கு பொரிஞ்சதையும் இப்போ அதையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க ஒரு பிளேட்டுக்கு. அடுத்ததாக 20 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. அதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா ஆற விட்டுறலாங்க. ஆந்திரா ஸ்டைலுங்கிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாக இருக்குங்க. இப்போ இட்லி பொடி ஆறிட்டு இருக்கட்டுங்க. சைட் பை சைட் நம்ம பருப்பு பொடியும் செய்ய போகிறோம். இதுவும் ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடிங்க, கண்டி பொடின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நான் இங்கே 1 கப் துவரம் பருப்பை எடுத்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேங்க. பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ்ன்னு மட்டும் இல்லாமல் சம்மர் டைமில் நம்மளும் அதிக நேரம் கிச்சனில் நின்று சமைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி ரெடிமேட் பொடி வீட்டில் இருந்துச்சுன்னா இங்கே பார்த்திங்கன்னா 1/2 கப் பாசிப்பருப்பு, அதையும் நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததாக 1/2 கப் கடலைப்பருப்பு, அதையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அடுத்ததாக அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1/2 கப் காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேங்க. எண்ணிக்கையிலன்னு பார்த்திங்கனாக்கா 30 மிளகாய் பக்கம் இருக்குங்க. 2 ஸ்பூன் சீரகம். இது எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் இப்படியே ஆற விட்டுறலாங்க. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இட்லி பொடி, ஃபஸ்ட்டு அதை தான் நம்ம மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோங்க. அது நல்லாவே ஆறி இருக்குங்க. எப்போ எந்த பொடி அரைக்கும் போதும் ஃபஸ்ட்டு அடியில் காஞ்ச மிளகாயை போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லா இன்க்ரீடியன்ஸும் போட்டுடலாங்க. இப்போ இங்கே நான் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டையுமே ஆட் பண்ணி நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேங்க. அரைச்சிட்டு வந்துட்ட போதையும் இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டி அதை ஆற விட்டுட்டேன்.
அடுத்ததாக நம்ம பருப்பு பொடிங்க. அது வந்து நான் 2 பேட்சாக தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணேன். அதுக்கும் தேவையான அளவு உப்பு பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. இப்போ பார்த்திங்கன்னா 2 பொடியுமே கொஞ்சம் நேரம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அப்படியே ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க வேண்டியதாங்க. யூஸ்வலாக நீங்கள் பண்ணுற நார்மல் இட்லி பொடி இல்லாமல் இந்த மாதிரி இந்த சம்மருக்கு ஆந்திரா ஸ்டைல் கன் பவுடர் ட்ரை பண்ணுங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை வந்து நான் பெரிய கண்டெய்னர்லேயும் ஒரு சின்ன கண்டெய்னர்லேயும் மாற்றி வச்சுக்கிட்டேங்க. ஸோ தட் நம்ம டைனிங் டேபிளில் வைக்கும் போது பசங்க எடுத்து சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ சம்மர் ஹாலிடேஸுங்கிறதுனால வெறும் ஒரு ரைஸை மட்டும் வச்சா போதுங்க. சூடான சாப்பாட்டில் அப்படியே நம்ம அரைச்ச அந்த பருப்பு பொடியை 2 ஸ்பூன் போட்டு 1 ஸ்பூன் நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. தொட்டுக்கிறதுக்கு வத்தல், வடகம், அப்பளம் அல்லது வெறும் ஒரு முட்டை ஆம்லேட் கூட இருந்தால் போதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நாம் அரைச்ச இட்லி பொடி, அதாவது அந்த கன் பவுடர் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே இந்த தோசை மேலே மலைச்சாரல் மாதிரி தூவி விட்டு மேலே கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ போட்டு ஒன் சைடு மட்டும் வேக விட்டு திருப்பினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மீல் ப்ரெப்பு தாங்க. இந்த வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லைங்களா, இதை வந்து நான் ஓவர் நைட் ஊற வச்சுட்டேங்க. ஊற வச்சு எடுத்துகிட்டு இப்போ பார்த்திங்கன்னா குக்கருக்கு அப்படியே மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி, அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 7லேருந்து 8 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. குக்கரில் விசில் வந்து ஆடுறதுக்குள்ளே தாங்க நான் பொடியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேங்க. ஸோ அந்த வேலை எனக்கு முடிஞ்சதுமே இங்கே வந்து பார்த்தா சுண்டல் வந்து நல்லா வெந்திருந்துச்சுங்க, ஆரியும் இருந்துச்சு. ஸோ இதை அப்படியே நம்ம வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ தண்ணி தனியாக, சுண்டல் தனியாக எடுத்துப்போம். நல்லா ஆறிடணுங்க. ஆறினதுக்கப்புறம் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே பண்ணணும். இப்போ நம்ம வடித்த இந்த தண்ணியுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோங்க. அதே போல் சுண்டலையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த சுண்டலை வந்து 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த வாட்டரை வந்து 1 நாள் மட்டும்தாங்க நான் ஸ்டோர் பண்ணுவேன். அதாவது இன்றைக்கி நைட்டு வந்து நான் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணுறேன்னா நெக்ஸ்ட் டேக்குள்ளார அந்த வாட்டரை மட்டும் நான் வந்து காலி பண்ணிடுவேங்க. அது போல் தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு இந்த சுண்டலை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. பொதுவாகவே மீல் ப்ரெப்னாலே கொஞ்சம் டைம் டேக்கிங் ப்ராசஸ் தாங்க. பட் 2 நாள் அதை கொஞ்சம் டெடிகேஷனாக ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா மண்டே மார்னிங் வந்து நம்ம ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது மீல் ப்ரெப்புக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் இருந்துச்சுன்னா நம்மளோட குக்கிங் வந்து 10 to 15 மினிட்ஸில் முடிச்சிடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டலை ஆல்ரெடி வேக வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால குக்கிங் வந்து டக்குன்னு செஞ்சிடலாங்க. அதுக்காக மறுபடியும் ஒரு ப்ரெஷர் குக்கரை எடுத்து வேக வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு பேனை எடுக்கிறோங்க, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு பொரிய விடுறோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதையும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நம்ம ஆல்ரெடி ப்ரெப் ஒர்க்கில் பண்ணி வச்சுருக்கோங்க. லாஸ்ட் வீடியோவில் நான் காட்டியிருக்கேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமேட்டுக்கு கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி ரெடி பண்ண எல்லாத்துக்கான மெஷர்மெண்ட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக கொடுத்துட்றேங்க. தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே தக்காளி பழம் நல்லா வதங்கிருச்சுங்க. தேவையான ஒரு மூடி போட்டு கூட வேக வச்சுக்கோங்க. நான் இங்கே தேவையான எல்லா மசாலாஸுமே ஆட் பண்ணிக்கிறேங்க. மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சுண்டல்லையும் உப்பு போட்டிருக்கோங்க, அதனால் கொஞ்சம் கவனமாக மட்டும் உப்பு போடும்போது பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சுண்டல் வேக வச்ச தண்ணியை தான் ஸ்டோர் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதை தான் நான் இங்கே வந்து ஆட் பண்ணுறேங்க. நான் இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த குழம்பு வந்து லைட்டாக வந்து கொதித்து வரட்டுங்க. அதுக்கப்புறம் மீதி வந்து சுண்டலை ஆட் பண்ணதுக்கப்புறம் எல்லா தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டலை ஆட் பண்ணிக்கலாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒரு பாதி தாங்க ஆட் பண்ணுறேன். மீதியை வந்து நாளையில் 4:30 நான் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து அப்படியே தாளித்து வச்சுட்டோம். வெறும் கடுகு உளுந்த பருப்பு மட்டும் போட்டு இந்த ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சுண்டலை போட்டோம்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுங்க. நம்மளுடைய சொன்ன மாதிரி 2 to 3 days மட்டும் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா நான் இப்போ சுண்டல் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேங்க. ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஒரு நல்ல மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி வந்து இந்த தண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக தண்ணி தேவைப்படலை, எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும்.
சூப்பரான சுண்டல் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்குங்க, இன்றைக்கி நான் கொஞ்சம் செமி கிரேவியாக தான் வச்சுருக்கேன். இது நான் இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு தயிர் சாதம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேங்க, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு தான். இதுலேயே நீங்கள் வடித்த சாதம் இருந்து மிக்ஸ் பண்ணிங்கனாக்க சூப்பரான சுண்டல் சாதம் ரெடி ஆகிடுங்க. அதை நீங்கள் மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கூட பசங்களுக்கு கொடுத்து விடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேங்க. இது போல் இன்னொரு அழகான வீடியோவில் மீட் பண்ணலாம். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.